மச்சான் எப்படியாச்சும் அவளை கூட்டு போய் பாண்டிச்சேரியில வச்சு போனா நினைச்சேன் மச்சான். ஆனா இப்போ அவளே என்ன கூப்பிடுறாடா. மச்சான் நீயும் வரியா? நீ அந்த பிள்ளைய கூட்டு பாண்டிச்சேரி போய் மேட்டர் பண்றதுக்கு நான் என்ன வந்து விளக்கு பிடிக்கிறதா? எந்த அளவுக்கு அவள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் தாங்க. ஏன்னா நான் அவளுக்கு கொடுத்த கஷ்டத்தை விட அவள் வந்து எனக்கு பெருசாக கஷ்டத்தை கொடுத்துடல. இந்த பொழுது இருட்டினாலும் விடிஞ்சாலும் இல்லை இன்னும் பல பொழுது கடந்தாலும் அவள் அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டா. அவளை தேடி நான் வருவேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு ஒரு 100 முறை கால் பண்ணியிருப்பேன். அவளும் எடுக்கிற மாதிரி தெரியல, நானும் இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இல்லை. ஹலோ சொல்றி. ஏய் எங்க தான் இருக்க? பாண்டிச்சேரியில தான் இருக்கேன். ஒரு பக்கம் உங்க அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து அழுத்திட்டு இருக்காங்க. அவனை தேடி பாண்டிச்சேரி வந்திருக்கான். அங்க வரவே எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. என்ன? அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய எனக்கு சுத்தமா பிடிக்கலடி. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? உன்னை தேடிட்டு அவன் அங்க வந்திருக்கான்னு சொல்றேன், உங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்றேன், வர பிடிக்கலன்ற ஈஸியா? இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னதானே பிரச்சனை உனக்கு? அந்த நிலா இருக்கால, அவளால தான் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய பிடிக்கல. ஏய் உனக்கு தெரியாதா? அவ தான் ஃபாரின் போறாளே. நேத்தே வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டா. என்னடி சொல்ற? நிஜமாவா? ஃபர்ஸ்ட் லொகேஷன் அனுப்பிச்சுடு. நீங்க இங்க வந்து அலைய வேணாண்டி, நானே வந்துடுறேன். ஏய் நீ ஒன்னும் வர வேணாம், அங்கேயே இரு. நான் வெற்றி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு லைனுக்கு வரேன். வெற்றி எங்க இருக்கான்னு தெரிய வேணாவா? இருடி உனக்கு அமுச்சு விடுறேன். சரியான ஆள் நீ. சரி வாங்க. வெய் ஹலோ கார்த்தி எங்க இருக்கீங்க? உங்களால ரோட்ல இல்ல அந்த 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 ரோட்ல தான் இருக்கு. அந்த ரோட்ல தாங்க இருக்கேன். பிரியா கால் பண்ண, அவ பாண்டிச்சேரியில இருக்காளாம். வெற்றி எங்க இருக்கான்னு ஏதாவது தெரியுமா? இல்லைங்க, அவன் எங்க இருக்கானே தெரியல. நான் போன் வச்சா எடுக்கிறதே கிடையாது. லாஸ்டா போன் பண்றப்போ சுவிட்ச் ஆஃப் போன். அதோட நான் விட்டுட்டேன், அவனை ஃபாலோ பண்ணல. சரி எனக்கு 2 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிரும். நம்ம நேர்ல போய் பார்த்தா அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வந்துருவோமா? ஓ போலாமே. சரிங்க. ஓகே. பாடு கால் பண்ணுது. சொல்றேன் மச்சான். மச்சான் எப்படியாச்சும் அவளை கூட்டு போய் பாண்டிச்சேரியில வச்சு போனா நினைச்சேன் மச்சான். ஆனா இப்போ அவளே என்ன கூப்பிடுறாடா. சரி அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, ஆட்டோல மல்லாக்க பத்து வந்தவனுக்கு வாயில திருப்பதி லட்டு ஊத மாதிரி அவ ஸ்ட்ரெயிட்டா வந்து பாக்கெட்ல உழுத்தாடா இப்போ. மச்சான் நீயும் வரியா? நீ அந்த பிள்ளைய கூட்டு பாண்டிச்சேரி போய் மேட்டர் பண்றதுக்கு நான் என்ன வந்து விளக்கு பிடிக்கிறதா? வயதா போனேன். சரி ரைட்டு விடு. இன்னைக்கு எனக்கு மச்சாதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளம்புனாதான் வேலைப்பாடு பார்க்க முடியும். சரி ஓகே பாய். சிங்கிளா இருக்கிறாங்களே, சதைக்கிறாங்களே, எங்க கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. முடியல. ஹலோ பிரியா, வெற்றி ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன். வெற்றி ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவனும் எங்க இருக்கான்னு தெரியல. இப்போ நாங்க 2 பேரும் கிளம்பி வரோம். சரி வாங்க. சரியான ஆளா இருக்கே நீ. வெய் உன்னாலதான் இவ்வளோ அலைச்சல் எல்லாருக்கும். பேக் மட்டும் வச்சுக்கிறீங்களா? இப்படி உக்காந்து. ஐயோ அது இல்லைங்க, 150-200 கிலோமீட்டர் போனேன். இப்படியே உக்காந்து இருந்தா எப்படி? நல்லா காலை தூக்கி போட்டு உக்காருங்க. இங்க யாருன்னா ஒரு பொண்ணு வராங்களா எக்ஸ்ட்ரா? இல்லைங்க. அப்புறம் என்னங்க நடக்கிட்டே வந்தா காருங்க. எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. எல்லாம் சரியாதாங்க இருக்கும். நைட் ட்ரெஸ் எதனா பண்ணுவீங்களா? அது இருக்குங்க, நம்ம தான் போயிட்டு கட்டு நம்ம அங்க போய் வாங்கிக்கலாம். வந்துட்டோமா இல்லையா? எவ்வளோ நேரம்? வந்துட்டோம். டைட்டில் பார்க் வந்துட்டோம். டைட்டில் பார்க்கா? அது சென்னையிலலாம் இருக்கு. ஆமாம், நாமளும் சென்னையில் தான் இருக்கோம். இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் சென்னை தான்லையா? வேணும்னே கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கியா? ஆமாம், இந்த டிராஃபிக்கில் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். அடிக்கிற வெயிலுக்கு நீ வேற காண்டி ஏற்றிட்டு இருக்க. சரி சீக்கிரமாக போய் தொலை. நல்லா வாழ்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா எனக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்குது.
அந்த கஷ்டத்தையும் தாண்டி நான் வாழ்கிறேன்னா இதெல்லாம் ஒரு நாள் மாறிடுங்கிற என்னோட நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. நிரந்தரம் இல்லாத இந்த பூமியில் மிச்சம் இருக்க கொஞ்ச காலமும் ஏதோ கொஞ்சம் நினைவுகளோட நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். எப்போ நம்ம தனிமையில் இயற்கையை ரசிக்கிறோமோ அப்போ தான் வாழ்க்கை நம்மளுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும், வாழ்கிறது எப்படின்னு. என்னங்க இவ்வளோ பெரிய பில்டிங்கு? இதுவே தெரியாதா? நீ உண்மையாகவே சென்னையில் தான் இருக்கியா? நீ இது வரைக்கும் வெளியே வந்து எதுவுமே பார்த்ததே கிடையாதா? எங்கெங்க என்னை வெளியில் விடுறாங்க? வெளியவே விட மாட்டாங்க. வீடு விட்டால் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் விட்டால் வீடு, அவ்வளோதாங்க. கவலைப்படாத, இதுக்கு மேலே உனக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறவா. என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வாமா. கடுமையான நேரங்களில் தனிமைதான் ஆறுதல். சில தருணத்தில் நான் காஃபி சொல்லிட்டு வரேன். காஃபி தானே? பிளாக் காஃபி. Thank you. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவியா? நீ எது கேட்டாலும் வாங்கி தருவேன், கேட்கலனாலும் வாங்கி தருவேன். இரு, நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன், நீ என்ன அர்த்தத்துல பேசுற? அது ஒன்றும் இல்லை, ஒன் டே மேட்சுக்கு போகிறோம்ல, அப்படிதான் இருக்கும். நைட் வர ஆயிடுச்சு, வீட்டில் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. உனக்கு இருட்டுனா பிரச்சனை, எனக்கு இருட்டலனா பிரச்சனை. என்ன நீ எப்போ சொன்னாலும் எதனா உனக்கு கிராஸ் கொஸ்டின் கேட்டுனே இருக்க. வெளிச்சம் பல்ப் எல்லாம் நல்லா இருக்கே, அதை சொன்னேன். ஒழுங்கா அவளே வரேன்னு சொன்னான், நான் தான் தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டேன் போல. முதல்ல அந்த டேகை கழட்டு. சென்னையை தாண்டி நாய்வால் மாதிரி போட்டுன்னு சுற்றி நிற்கிற, கேள்வி மட்டும் கேட்குறேன். நீ தானே சொன்ன என்கிட்ட. பிரியா, அவன் எங்க? நீ மட்டும் உட்காந்துட்டு இருக்க? நான் தேடி பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். தேடி பாத்தியா? அவன் ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மாசமா போச்சு. இப்போ அவனை வர தேடி கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு மேல தான் போய் தேடலாம். இப்போ சொன்ன பிறகு தான் கரெக்டு. இப்போ போய் தேடுவோம் நைட்டு வரைக்கும். கிடைக்கலையா ரூமை போட்டு நாளைக்கு காலையில் இருந்து ஃப்ரீயாக தேடுவோன்னா சொல்கிறேன். வா கிளம்பி, டைம் இல்லைவா, இருட்டிட போகுது. வாமா, பின்ன என்ன நைட்டில் தேடினது சொல்றியா? அவனை மாதிரி பிச்சைக்காரன் கூட பத்துக்குன்னு. அதோ பாருடி, வெற்றி மாதிரியே இருக்கான். ஆமா வெற்றி தானே. வெற்றி
நான் தான் வர வேணாம்னு சொன்னேன்ல, இங்க எதுக்குடா வந்த? இங்க எதுக்கு தேவையில்லாம வந்து அழுதுட்டு இருக்க? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. நீ அவ்வளோ ஹார்ஸாக பேசுன, ஒழுங்காக சொல்லியிருந்தா நான் ஏன் வந்திருக்க போகிறேன்? என்னோட சூழ்நிலை நான் இங்க வந்தேன். எனக்கு தெரியாமல் அப்படி என்ன உனக்கு ஒரு சூழ்நிலை? இருட்டுது, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வா. ஏ வாடி. மாடா மந்தானே அங்கங்க ஒரு தடவை வண்டி வந்து காலில் வர அடிபட்டிருக்கு. நான் எது வந்தாலும் எதுவும் நாளைக்கு காலில் போகலாம். டயர்டாக முடியாது. டேய் எங்கடா போய் லேடிஸ்? ஏய் நீயும் நானும் தான் இருக்கணும்டா. வீட்ல பதில் சொல்லணும். நீ யாருமா வண்டி ஓட்டுவா? காலில் அடிப்பட்டு யாருமா வண்டி ஓட்டுவா? ஏ பரவாயில்ல, அவரால் தான் முடியல, கால் அடிபட்டு இருக்கு. காலைல போய்க்கலாம் வாங்க. ஓகே சரி வா. ஆஹா ஏய் என்னடா அங்கே போடுதுல? ஏதோ தெருவில் போய் பார்த்துக்குவா. என்னடா லேடிஸ் இருக்காங்களே. நான் நேற்று நீ ஃபுல்லாக பீச்சில் பிச்சைக்காரங்க கூட பார்த்துருந்தேனே, நானும் அந்த மாதிரி படுக்கணுமா இப்போ? இல்லைடா அதுக்காக சொல்லுடா. அட்வைஸ் மாதிரிலாம் வேணும். 3000 ரூபாய் ரூம் வாடகை நான் கொடுத்துருக்கேன். அழகெல்லாம் அங்கே இருக்குது, எத்தனை ஓரமாக படு. அவர் எங்க படுதோ உனக்கு என்ன? அவர் தான் சொல்லிட்டாருல அங்கே தவிர உங்களை. நான் சொல்லிட்டாங்களா போய் கம்மன் படு. பிரியா பிரியா நீ நோட் பண்ணுவா. மச்சான் நீ யாருமே எனக்கு தெரியும், நல்ல மாதிரி பேசுவ. அது பொண்ணு பத்திரம். நீ என்ன இங்க வந்து போட்டுக்க? அது ஒரு சாங் ஒன்று ஞாபகம் வந்துச்சு, பாடுவா. மனசாட்சியே இல்லைல்ல, ஒருத்த காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பாலிக்கு கூப்பிட்டு வந்துடுவான். காலில் வேற அடிப்பட்டுருக்கு. இதுக்கு என்ன பண்ணுவாங்க? எதுவும் பண்ண வேணாம். இங்கே கொடுக்குற படுக்கும் போது அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை நீ போ. சரி அங்க என்னடி சத்தம்? பிரியா வெற்றியை போய் ஃப்ரெஷ் அப் ஆக சொன்ன. ஒரு மாதிரி ஸ்வெட்டி ஸ்மெல் வருது பாரு. 2 டேஸா அவன் குளிக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தானே சுத்தணும், அவனை மட்டும் எதுக்கு சொல்ற? எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆகலாம் வா. ஃப்ரெஷ் அப் பண்ண சொல்கிறாங்க, 2 பேரும் ஒன்றா போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடலாமா? நீங்க தொடர்பு கேட்டேன். நான் அடிச்சு சொல்லலை, அவன் போயிட்டு வந்தானோ ஒரு ஸ்மெல்லு தான், அதுக்கு தான் சொன்னேன். போயிட்டு வந்துடலாம். நீ என்ன போ, எனக்கு போய் தெரியும். காலையிலேருந்து பாத்ரூமுக்கு வர மாட்டாங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஓரமா போய் படு. அதுக்கு அவன் தானே இருந்தான். என் லைஃப்ல இப்படியா நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன நடக்கும்னா? ஆமா, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. நான் அதை சொல்லமா, கூட படுத்துட்டு இருக்கல அதை சொன்னேன். என்னது? பக்கத்துல படுத்துட்டு இருக்கானே அதை சொன்னம்மா.
கூட கொஞ்சம் ஜாகிரதையாவே இருக்கணும். நல்லா தள்ளிப்படு. இப்போதான் கேஸ் இருக்கும். என்ன புரியும், கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் புரியும். ஏய் சிப்போ, முதல்ல தள்ளிப்படு. ஒழுங்கா தள்ளிப்படு. அடி கொட்டாய் விட்டோமா நானே வீட்டில் என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். கூட லாட்ஜில் சொல்லு. இல்லை, ஃப்ரெண்டு பார்க்க போன இடத்துல லாட்ஜில் தங்கணும்னு சொல்லுவேன். என் வீட்டில் தொடப்பட்டிலே அடிப்பாங்க என்ன. அப்படி திரும்பி படுத்தமா கை இதுக்கு மேலே டச் ஆச்சு, கையை உடைச்சிருங்க. மூடி தூங்கு. எல்லாம் இவனால வருது. ஒருத்தி வந்ததுக்கு எவ்வளோ பிரச்சனை. வெற்றி வெற்றி உன்னப்ப வந்து புத்தி காமிச்சிட்டல. இனிமேல் என் முகத்திலேயே முழிக்காம என்ன பண்ணப்பா? எப்படியா என்ன பண்ணப்பா? இப்போ நான் என்ன தப்பு பண்ண எதுவும் போஸ்ட்டு நீங்கள் உட்காந்துருக்கேன்? ஒன்று தான் கேட்குறேன். நான் இப்போ என்ன தப்பு பண்ண ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்? பக்கத்தில் படுக்க சொன்னா மேலே ஏறி படுத்துக்கிறியா? ஏய், நான் தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணலடி, தெரியாமல் கைப்பற்றுக்கொண்டு. ஒரு டைம் கை தெரியாம படும், சும்மா சும்மா தெரியாம படுமா? இத்தனை வருஷத்துக்கு நான் என்னைக்காவது அது மாதிரி பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட? இத்தனை வருஷத்துல உனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல, கிடைச்சதானே தெரியும் நீ அந்த மாதிரின்னு. ரொம்ப கஷ்டப்படுத்தாது அப்படியா? என் மனசு தெரிஞ்சு நான் உன்னை இது வரைக்கும் எந்த கஷ்டமும் படுத்தினது இல்லை. அப்ப நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றியா? உன்னை பார்க்காம இருக்க முடியாம உனக்கு தெரிய வந்து நீ என்னெல்லாம் பேசுற பாத்தியா? நீ என்ன சொன்னாலும் பண்ணுறது தப்புதான். உன் மேல சத்தியமா நான் எந்த தப்பு தெரிஞ்சு பண்ணல. நீ நம்பினாம நம்பிட்டு உன்னை நம்பி உன் கூட வந்ததுக்கு இந்த மாதிரி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்கும் போது இப்போ நடந்துச்சு, அவ்வளோதானே? சும்மா நானே என் வீட்டுக்கு தெரியாம வந்தேன். இப்போ நான் என் வீட்டில் கேட்டா என்ன சொல்றது? அதனால தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ அதெல்லாம் சொல்லு. என்னடி ஆச்சு? ஆகுது இருக்க என்னாச்சு? கை கழுத்துக்கு தூக்கி போட்டுட்டு இருக்கான். நீ இவ்வளவு நேரம் எங்க
கட்டி காமிச்சிருங்களா? வெக்கமா இல்ல? என்ன வெக்கமா இல்லை? என்னென்னமோ பண்ணேன், அதெல்லாம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அதை இப்போ காதல ஒன்று சொன்னாங்கல்ல, அதை தான் பண்ணேன். இது பண்ணுவோம் இது எங்க போய் இப்படியே போகுது பாரு. அதை மனசுல வச்சுருந்தா அதையும் தவிர்த்து இங்க லவ் பண்ணலாம் பின்னாடியே போனேன். அது அளவு வலிக்குது, மைண்ட் சரியில்லை போறேன். சரி ஒரு செகண்ட் மாட்டா வேறாவது பார்க்கலாம் போனா அன்னையும் பாத்தீங்க ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட் பாண்டிச்சேரியில தான் இருக்கா, நம்ம 2 பேரும் அவரை கூப்பிட்டு வந்துடலாமா இருக்கேன். பாண்டிச்சேரி வரைக்கும் வரேன், சென்னையில பாண்டிச்சேரி வரைக்கும் நான் அவரை கூப்பிட்டு வரைஞ்சி இங்க வரேன். அதெல்லாம் கண்டுக்கல. அவரை ஒரு காஃபி வாங்கி கொடுத்தோம். காஃபி நீங்க நான் எது கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவீங்களா? பாய்ச்சி மச்சான் காட்டு. அப்போ கூட மச்சான் சத்தியமா சொல்றேன், அவ்வளவு இந்த மாதிரி பண்ணோம் எண்ணத்தோடலாம் வரல. ரைட்டா தலைவனா மூடாயிடுச்சு. அவங்ககிட்ட உண்மையா அடங்கும் இல்லடா, தப்புதான். நான் உங்களுக்கு பிரச்சனை நான் பார்த்துக்கலாம் மச்சான். நான் சத்தியமா கலந்து நீ மச்சான் ஹெல்ப் பண்ணணும். நீயே விட்டு போற